நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம கமெண்ட் ரிப்ளைக்கான வீடியோக்கள் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ பார்த்து. இந்த கமெண்ட் ரிப்ளை சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏதாச்சும் பதில்கள் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் பில்லினரி அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. எனக்கு இப்போ கோச்சாரத்தில் புதன் மேலே கேது. புதன் கேது கோச்சாரத்தில் வர்றது ஒன்றும் தப்பே கிடையாது. அது எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அது நல்லது தான். அடுத்தது சிவகுமார் அப்படிங்கிறவர் பிறந்த தேதியும் நேரத்தையும் மட்டும் கொடுத்துருக்கிறாரு. அவர் திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரி யோகா இதுக்கான வீடியோவில் தான் அந்த கமெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக அதை பற்றி தான் அவருடைய கேள்வி இருக்குது. சரி, இவர் பிறந்த தேதிக்கு இவருடைய ஜாதகத்தை நம்ம இப்போ எடுக்கலாம். இவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா சிம்ம லக்னம், ராசி துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கிற திசை என்னன்னு பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் இவருக்கு இருக்குதான்னு இவர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல 2 சுபர்கள் மற்றும் லக்னாதிபதி எல்லாமே குரு வீட்டில், அது முக்கியமாக புதன் இருக்குது. இந்த புதன் 8ஆம் வீட்டோட இல்லை 6ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளும்போது தான் திடீர் அதிர்ஷ்டம், இந்த பங்கு சந்தையில் லாபம், சூதாட்டத்தில் லாபம், இது எல்லாத்தையுமே இந்த புதன் தான் தரும். அதனால் இந்த புதன் வலுவாகவே இருக்குது. நீசமானாலும் உச்சனோட சேர்ந்து நீச பங்கத்தில் இருக்குது. 10ஆவதுக்கு இவருக்கு சுக்கிரனும் குருவும் வேற பரிவர்த்தனையில் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஜாதகம் தான். இப்போ என்ன திசை நடக்குதுன்னு பார்த்தோம்னா இவருக்கு புதன் திசை தான் நடக்குது. புதன் திசையில் புதன் புக்தி முடிஞ்சு, கேது புக்தி முடிஞ்சு, சுக்கிரன் புக்தி நடந்துட்டு இருக்குது. 2023 ஆகஸ்ட்ல இருந்து இது 2026 ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் திசையில் சுக்கிரன் புக்தி. இப்போ புதனும் சரி சுக்கிரனும் சரி ரெண்டுமே 8ஆம் வீட்டில் தான் இருக்குது. இது எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கண்டிப்பாக ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை பங்கு சந்தையிலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சூதாட்டத்தில் பணத்தை கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பார். இன்னும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, நம்ம உன்னை அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். பொய் 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 அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு ப்ரோ செல்விஸ். அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் தான் பார்த்துட்டு இப்படி போட்டிருக்கிறாரு. அந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் இது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு. புனிதா யாழினி இவங்களுக்காகத்தான் இந்த கமெண்ட் ரிப்ளை வீடியோவே நான் போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு தான் நான் முடியல. சரி, இவங்களுக்கு வணக்கம் ஐயா, எனக்கு குழந்தை இல்லை ஐயா, திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. என் ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் உள்ளதா கூறுங்கள் ஐயா. ஜெயராமனு போட்டு 26/7/1991 7 AM வேலூர். இது என் மனைவி ஜாதகம் ஐயா. வணக்கம் ஐயா, குழந்தை பாக்கியம் இல்லை ஐயா, எப்போது குழந்தை பாக்கியம் வரும் கூறுங்கள். ரேவதி 24/8/1996 6 PM திருவண்ணாமலை. அதாவது கணவன் மனைவி 2 பேர்த்துடைய ஜாதகத்தையும் கொடுத்துருக்குறாங்க. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க ஜாதகத்தை எடுத்து நம்ம இப்போ பார்க்கலாம். இவங்க கொடுத்ததில் அந்த கணவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா கடக லக்னம் வருது. ராசி மகர் ராசி, உத்திராட நட்சத்திரம் வருது. சரி, இவங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஏன் குழந்தை இல்லை? 5ஆம் இடம் பாதிக்கப்படணும் இல்லை குரு பாதிக்கப்படணும்? இங்கே குரு உச்சமாய்த்தான் நிற்கிது. சந்திரனோட பார்வை, சனியோட பார்வை இருந்தாலும் சந்திரனோட பார்வையும் இருக்குது. அதனால் 5ஆம் இடம் பாதிப்பே இல்லை. 5ஆம் அதிபதியான செவ்வாயும் சிம்ம வீட்டில் சுக்கிரன் புதனோட தான் சேர்ந்து நிற்கிது. அதுவும் வலுவாத்தான் இருக்குது. குழந்தை இல்லாமல் போகிறக்கான அமைப்பே இல்லை. ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்தால் 5ல் ராகு, 5ஆம் அதிபதி 12ல், இப்படியான ஒரு அமைப்புகள் வரும். அப்பவுமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சிம்ம லக்னமாக இருந்தால். சரி, உங்களுடைய லக்ன டிகிரி என்னன்னு பார்த்தோம்னா 22 டிகிரியில் லக்னம் விழுந்திருக்குது. அதனால் பெருசாக லக்னம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் இல்லை. அதுக்கான காரணம் தசாபுக்திகளாகவும் இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு என்ன திசை நடக்குது? ராகு திசை தான் நடக்குது. ராகு திசையில் கேது புக்தி முடிஞ்சு சுக்கிரன் புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 2027 பிப்ரவரி வரைக்கும் இவங்களுக்கு ராகு திசை சுக்கிரன் புக்தி தான். இந்த ராகு 6ஆம் வீட்டில் தனிச்சு நிற்கிது, குரு வீட்டில் நிற்கிது. இது எந்த விதத்துலையுமே பாதிப்பெல்லாம் கிடையாது. 6ஆம் வீட்டில் ராகு நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு பாவர் பார்த்தா தான் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா
எந்த பிரச்சனையும் இல்லை. கடன், நோய், வம்பு வழக்குகள் இல்லாத ஒரு அமைப்புகளை தரும். குரு லக்னத்திலேயே இருக்கிறங்காட்டி அந்த குரு புக்திகளில் மட்டும் கடன் அமைப்புகளில் கொஞ்சம் கொடுத்துருக்கும். மற்றபடி குழந்தை தான் இவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு மட்டுமே பதில் சொல்லுவோம். குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த சுக்கிரன் புக்தியிலேயே கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் கூட சேர்ந்து நிற்கிறங்காட்டி இந்த ராகு திசை சுக்கிரன் புக்தியில் குழந்தைக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சரி, இவருடைய மனைவி ஜாதகத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இவருடைய மனைவி ஜாதகத்தில் பார்த்தோம்னா இவங்களுக்கு கும்ப லக்னம் வருது. ராசி தனுசு ராசி, மூல நட்சத்திரம். இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் இருக்கிறது வேணால் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் இருந்து குருச்சந்திரன் அதை பார்க்குது. ரொம்ப வலுவாகவே இருக்குது. அது வளர்பிறை சந்திரன் இங்கே ரொம்ப வலுவாகவே இருக்குது 5ஆம் இடம். அப்போ குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளே கொஞ்சம் கூட கிடையாது. இவங்க கொடுத்த டைம் 2 பேருமே தோராயமாக 6 மணி 7 மணி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு டைம் கரெக்டானு பாருங்கள். 2 பேர்த்துக்குமே செவ்வாய் வலுவாகவே இருக்குது. அவருக்கு சிம்ம வீட்டில் செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்து வலுவாகவே இருந்தது. இங்கேயுமே செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்து குரு பார்வையில் வலுவாக இருக்குது. அங்கே குரு உச்சம், இங்கே குரு ஆட்சி, வளபிறை சந்திரனோட சேர்ந்து நிற்கிது. கண்டிப்பாக குழந்தை உண்டு. கண்டிப்பாக ஆண் வாரிசே உண்டு. இதுக்கு தடையே கிடையாது. ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனையுமே 2 பேர்த்துக்கும் கிடையாது. 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் போனதுக்கான காரணங்கள் ஜோதிட ரீதியே இல்லை. 5ஆம் இடம் பாதிப்பாகி குரு பாதிப்பானா மட்டும்தான் குழந்தை இல்லாமல் போகும். சரி, என்ன தசாபுக்திங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சூரியன் திசை நடக்குது. சூரியன் திசையில் இப்போ கடைசி புக்தியான சுக்கிரன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சூரியன் 7ஆம் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாகி நிற்கிது. சுக்கிரன் 5ஆம் வீட்டில் நிற்கிது செவ்வாயோட சேர்ந்து குரு பார்வையில். அப்போ 2 பேர்த்துக்குமே குழந்தை உண்டாகிறதுக்கான சரியான நேரம் தான் இது. இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த செக்கப்புக்கும் போக வேண்டியதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கிறங்காட்டி மருத்துவம் சார்ந்த துறைகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கட்டட கட்டுமானம், மருத்துவம், இல்லை மெடிக்கல் சம்மந்தமான அமைப்புகள் இதில் வரக்கு நல்ல அதிகமான வாய்ப்புகள் உள்ள ஜாதகம் தான். கண்டிப்பாக குழந்தை இந்த சுக்கிரன் புக்தியில் 2 பேர்த்துக்குமே நடக்கிறதுங்காட்டி ரொம்ப சீக்கிரமே கிடச்சிரும். சரி, அடுத்த ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். காஞ்சனா, வணக்கம். என் பெயர் கலைவாணி. 26/11/2006 11:30 AM சென்னை. எனக்கு திருமணமாகி 2 வருடம் ஆகிறது. எப்போது குழந்தை பிறக்கும்? நான் வேலைக்கு போகும் வாய்ப்பு உள்ளதா? இவங்களும் குழந்தையை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதுவும் இல்லாமல் 2006 தான் டேட் ஆஃப் பர்த். இப்போ உங்களுக்கு 18 வயசு, 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னா 16 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு. இவங்க ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இவங்க கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம்னா இவங்களுக்கு மகர ராசி, மகர லக்னம், அவிட்ட நட்சத்திரம். இவங்களுக்கு 5ஆம் குழந்தை பாக்கியம் தான் கேட்டிருக்கிறாங்க. வேலைக்கு போகிற அமைப்பு இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க. 5ஆம் வீட்டை சனி பார்க்குது. கூடவே செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் நின்று தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குது. குருவோட சேர்ந்து நிற்கிது. சூரியனோடையும் சேர்ந்து நிற்கிது. சூரியனோட அதிக டிகிரியில் சேர்ந்து நின்னா அஸ்தங்க நிலை அடையும். சூரியன் 10 டிகிரி, சுக்கிரன் 18 டிகிரி. அப்போ 8 டிகிரிங்கும் போது அஸ்தங்க நிலையில் அடைஞ்சுதான் இருக்குது. இங்கே கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டை சனியும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. செவ்வாய் 8ஆம் பார்வையை தான் பார்க்குது. சனி கேது கூட சேர்ந்து தான் பார்க்குது. அதனால் ஒன்றும் பெரிய மோசமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி குரு இங்கே குருவும் 6 டிகிரி அஸ்தங்க நிலையில் இருக்குது. புத்திர காரகனாகிய குருவும் அஸ்தங்க நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலேவாகும். இந்த 2 வருஷம் டிலே ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி ஒன்றும் உங்களுக்கு வயசு எச்சாகலை. சரி, என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு பார்த்தோம்னா ராகு தசை தான் நடக்குது. ராகு தசையில் இப்போ நடந்துட்டு இருக்கிற புக்தி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுக்கிரன் புக்தி தான் நடக்குது. 2026 பிப்ரவரி வரைக்கும் சுக்கிரன் புக்தி தான். இந்த டைமில் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் 11ஆம் வீட்டில் சுக்கிரன். வேலைக்கு போகிற அமைப்பு 6ஆம் அதிபதி 10ல் செவ்வாயோட சேர்ந்து சனி பார்வையில். அதனால தான் வேலைக்கு போகிற அமைப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேலைக்கு போனாலே நிரந்தரமாக போக முடியாது. ஆனால் இந்த ராகுதசை சுக்கிரன் புக்தி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையை கொடுக்கும். 5ஆம் அதிபதி புக்தி 5ஆம் வீட்டையே பார்க்குது. அதனால் உறுதியாக இந்த டைம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வேலைக்கு போகிறத பற்றி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல குழந்தையை பெற்றுக்குங்க. சரி, அடுத்த கமெண்டை நம்ம இப்போ பார்க்கலாம். கலைவாணிக்கு பதில் சொல்லியாச்சு, அவங்களுக்கும் சொல்லியாச்சு. ரூபாவதி,
ஹை சார், இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவங்களும் குழந்தை தான். இந்த டைம் வந்த எல்லா கமாண்டுமே குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறத அதிக கமாண்டு. திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. எனக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? ரூபாபதி 7/5/2001 6:05 AM வேலூர். வேலூர்லேருந்து தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இவங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ரூபாவதி இவங்க கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம்னா இவங்களது மேச லக்னம், ராசி துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், பௌர்ணமியில் பிறந்திருக்கிறாங்க. லக்னத்திலேயே சூரியன் உச்சம், 5ஆம் அதிபதி லக்னத்திலேயே உச்சம். குரு 2ஆம் வீட்டில் சனி புதனோட. 5ஆம் வீட்டுக்கு எந்த ஒரு பாவ தொடர்புமே கிடையாது. ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறீங்க. என்னதான் கரெக்டான கமெண்ட்? ஐயனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார், திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. இப்படி 5ஆம் அதிபதி லக்னத்திலேயே உச்சம். குரு இது ரொம்ப சனி கூட நெருங்கி நின்னாக்கிது. குரு 20 டிகிரி, சனி 8 டிகிரி, 12 டிகிரி தள்ளித்தான் இருக்குது. சரி, இவங்க ஜாதகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. தசா புக்திகள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தசா புக்தி இப்போ குரு தசை முடிஞ்சு சனி தசை நடக்குது. சனி திசையில் சுய புக்தி நடந்துகிட்டு இருக்குது. சனி திசையில் சனி புக்தி தான் நடக்குது. சரி, இந்த சனி 2ஆம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் குரு கூட சேர்ந்து நிற்கிது. சனி திசையில் சனி புக்தியே நடக்குது. இந்த சனியோட தசை உங்களுக்கு யோக தசை தான். 10ஆம் அதிபதி 2ல். அதனால் இந்த குரு சுக்கிரன் இங்கே பரிவர்த்தனை நிலையில தான் இருக்குது. குரு திசையிலேயே உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்துருக்கணும். ஆனால் ஏதோ டிலேவாக இருக்குது. இந்த சனி தசை கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை உறுதியாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது குரு கூட சேர்ந்து 2ஆம் வீட்டில் ரொம்பவுமே சுபத்துவமாக இருக்குது. சுக்கிரன் வீட்டில் குரு கூட சேர்ந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். புதனுடன் சேர்ந்து நிற்கிறது இன்னுமே நல்லது. இங்கே சந்திரன் அதியோகமே இந்த சனிக்கு வேலை செய்யும். பாவகிரகத்துக்கு வேலை செய்யாதனாலும் சுபத்துவமான சனிக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால சனியோட தசை உங்களுக்கு நல்ல யோக தசையாகவே இருக்கும். ஜாதகமே நல்ல யோக ஜாதகம் தான். லக்னத்திலேயே சூரியன் உச்சமாகிறது, சுக்கிரன் உச்சமாகிறது, 2ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகிறது. இந்த டீச்சிங் சம்மந்தமான, மார்க்கெட்டிங் சம்மந்தமான அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல யோக ஜாதகம் தான். சனி வலுத்து நிற்குது. எல்லா கிரகங்களுமே கிட்டத்தட்ட வலுவாகவே இருக்குது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதியாக ரொம்ப சீக்கிரமே கிடைச்சிரும். இதுக்கு உங்கள் டைமு கரெக்டானு பார்த்துக்குங்க. சரி, அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம். அடுத்தது நான் ஸ்டாப் வார் கேமிங். வணக்கம் ஐயா, எனக்கு திருமணமாகி 6 வருடங்களுக்கு மேல் ஆகிறது ஐயா. குழந்தை பாக்கியம் இல்லை ஐயா. என் ஜாதகப்படி குழந்தை பாக்கியம் இருக்கிறதா என்று கூறுங்கள் ஐயா. இல்லை, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கூறுங்கள் ஐயா. பிரகாஷ் 2/8/1993 4 AM வேலூர். எல்லாரும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்குறீங்க. ஆனால் ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பே இல்லை. எல்லாத்துக்குமே சீக்கிரம் குழந்தை கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இவர் ஜாதகத்தையாவது பார்க்கல, இவருக்கு அது எப்படி இருக்குதுங்கிறத. நான் ஸ்டாப் வார் கேமிங். சரி, இவருடைய ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னம்னா இவரது ராசி மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், லக்னம் மிதுன லக்னம். இவருக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கல. இவருக்கு 5ஆம் அதிபதி லக்னத்திலேயே தான் இருக்குது. குரு அப்படி ஒன்றும் கெட்டு போகலை. 4ஆம் வீட்டில் எந்த பாவ தொடர்பும் இல்லாமல் இருக்குது. 5ஆம் வீட்டுக்கு எந்த பாவ தொடர்புமே இல்லை. குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஜாதகத்துக்குமே. என்னதான் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியல. சரி, இருந்தாலும் நாம் பதில் சொல்லுவோம். ராகு திசை நடக்குது இவருக்கு. ராகு திசையில் இவருக்கும் சுக்கிரனோட புக்தியா? இவருக்கு ராகு திசையில் சுக்கிரன் புக்தி தான் நடக்குது. ராகு திசை வேணால் இவருக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் தரலாம். இவருக்கு ஒரு வேளை லக்னம் கடக லக்னமாக இருந்ததுன்னா 5ல் ராகு, 5ஆம் வீட்டை செவ்வாயும் பார்க்கு, சனியும் பார்க்கு, குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கடக லக்னமாக தான் நீங்கள் இருக்கணும். லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கலாம். லக்னம் 17 டிகிரி, நடு மத்தியில் லக்னம் இருக்குது. எப்படித்தான் பலன் சொல்கிறது? நீங்கள் லக்னத்தை சரி பாருங்கள். கண்டிப்பாக உங்களது மிதுன லக்னமாக இருக்காது. டைம் எல்லாம் தோராயமாக 4 மணி, 5 மணி, 6 மணி இந்த டைம் எல்லாம் சொல்லி நீங்கள் குழந்தை இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும். ஒரு துளியும் கூட இங்கே இல்லை. ராகு திசையில் சுக்கிரன் புக்தி. இந்த சுக்கிரன் புக்தி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா சாஷ்டாஷ்டக புக்தி. ராகுக்கு 6ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் இருக்குது. சுக்கிரனுக்கு 6ல் ராகு இருக்குது. 6ல் இருக்கிற ராகு அப்படி ஒன்றும் யோகத்தை செய்யாது மிதுன லக்னத்துக்கு. ஏன்னா செவ்வாய் பார்வை வருது, சனி பார்வை வருது. அதனால் இந்த ராகு திசை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் வம்பு வழக்கு, நிரந்தரமான ஒரு வேலை இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கு. அந்த மாதிரி அந்த ராகு திசையினாலும் கூட
குழந்தை பாக்கியம் இல்லாமல் இது போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு நீங்கள் லக்னத்தை சரி பாருங்கள், பிறந்த நேரத்தை கரெக்டாக என்னங்கிறது பாருங்கள். நீங்கள் அதிகபட்சமாக வந்து கடக லக்னமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கடக லக்னம்னா குழந்தை பாக்கியம் கொஞ்சம் டிலே தான் ஆகும். வேறு என்ன கேட்டிருக்கிறீங்க? வேறு ஒன்றுமே கேட்கல. ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்று கூறுங்கள். உங்கள் ஜாதகம் மிதுன லக்னமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடக லக்னமாக இருந்தது அப்படின்னா குழந்தை கொஞ்சம் இன்னும் லேட் ஆகும். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு பார்த்து தான் குழந்தை கிடைக்கும். முதல் பெண் குழந்தை தான் கிடைக்கும். ஏன்னா 5ல் ராகு, அது செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறது. கொஞ்சம் தப்பான ஒரு அமைப்பு தான். ஆனால் மிதுன லக்னமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ராகுதசை சுக்கிரம் புக்தியில் உறுதியாக குழந்தை கிடைச்சிரும். ஆனால் கடன் பிரச்சனை இருக்குதான்னு பாருங்கள். கடன், வம்பு வழக்கு, சரியான ஒரு வேலை இல்லை. எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு அமைப்பு. எங்கே போனாலும் சண்டை, சச்சரவு, கடனால் பிரச்சனை, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மிதுன லக்னம் தான். சரி, அடுத்த கமெண்ட்டுக்கு பார்க்கலாம். சோபன் வெயிட்டிங் சார். ஓகே, உங்களுக்கு கமெண்ட். ரேவதி, வணக்கம். நான் 12வது வகுப்பு முடித்து விட்டேன். எந்த துறை எடுப்பது என்று குழப்பமாக உள்ளது. என் ஜாதகப்படி என்ன படித்தால் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள் ஐயா. 4/6/2007 8:39 AM வேலூர். சரி, பார்க்கலாம். ரேவதி இவங்க கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து மிதுன லக்ன ராசி, தனுசு ராசி, புராட நட்சத்திரம். சரி, என்ன படிக்கலான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து செவ்வாய் வலுவாக இருக்குது, ரொம்ப நல்ல வலுவாக இருக்குது. லக்னத்திலேயே புதனும் இருக்குது, அதுவும் சிறப்பு தான். அதுவும் ஸ்தான பலத்தோடு இருக்குது. ஆனால் இங்கே செவ்வாய் வந்து பரிவர்த்தனை அமைப்பில் குரு வீட்டில் குருவோட பார்வையில் இருக்குது. அம்சத்துலேயும் குரு கூட சேர்ந்து நிற்குது. புதனும் குருவோட சேர்ந்து நிற்குது. அப்போ வந்து மெடிக்கலும் படிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஐடி சம்மந்தமாகவும் படிக்கலாம். மெடிக்கலுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் வீட்டோட செவ்வாய் தான் தொடர்பில் இருக்குது. லக்னத்துக்கு 10ல் செவ்வாய், ராசிக்கு 10ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குது. கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் சம்மந்தமாக எடுங்க. மெடிக்கலில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதுவும் சூரியனையும் குரு பார்க்குறது இன்னுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். மெடிக்கல் சம்மந்தமாக ஜெயிக்கிறதுக்கான நல்ல ஒரு யோக ஜாதகம் தான். லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து என்ன தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னா சந்திரன் தசை நடக்குது. சந்திரன் திசையில் என்ன புக்தி அப்படின்னா சந்திரன் திசை 2025 வரைக்கும். சந்திரனோட திசையில் கேது புக்தி முடிஞ்சு சுக்கிரம் புக்தி ஸ்டார்ட் ஆகுது. சந்திரன் திசையில் சுக்கிரம் புக்தி. சந்திரன் திசை சுக்கிர புக்தி மட்டும் கொஞ்சம் 5ஆம் அதிபதி 2ல் சனியோட சேர்ந்து நிற்கிது. ஒன்றும் தப்பில்லை. இந்த சந்திரன் வந்து நல்ல பூர்ண சந்திரன் தான். பௌர்ணமிக்கு ஒரு 2 நாள் தள்ளி பிறந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு யோக ஜாதகம் தான். சந்திரனோட திசை ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு. இதுக்கப்புறம் வர்றது சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் திசை தான் வருது. அதனால் கண்டிப்பாக மெடிக்கல் போங்க. மெடிக்கலில் தான் நீங்கள் போவீங்க. அதில் ரொம்ப நல்லாவே சாதிப்பீங்க. வருங்காலத்தில் ஒரு நல்ல டாக்டராக கண்டிப்பாக இருப்பீங்க. சரி, அடுத்த ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பேபி சபாபதி, ஹை சார், எனக்கு சனி திசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். அதில் முன்னேற்றம் வருமா சொல்லுங்கள் சார். 7/5/2001 3:40 AM ஆம்பூர். பார்க்கலாங்க. பேபி சபாபதி இவங்க கொடுத்த பிறந்த தேதிக்கு நம்ம ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னம்னா இவங்களது வந்து லக்னம் மீன லக்னம், ராசி வந்து துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். இவங்களுக்கு லக்னத்திலேயே சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சனி திசை எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு சனி திசையாக இப்போ நடக்குது. 2025 பிப்ரவரியில் வருது. இன்னொரு 6 மாதம் 8 மாதத்தில் சனி திசை வரப்போகுது. ஏன்னா 19 வருஷம் சனி திசை. சனி வந்து 11-12ஆம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு. ராசிக்கு யோகாதிபதி, 4-5க்கு அதிபதி. 3ஆம் வீட்டில் குரு கூட சேர்ந்து நிற்குது. சுக்கிரனோட வீட்டில் நிற்குது. இங்கே குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பிலையும் இருக்குது. குரு கூட சேர்ந்து நிற்கிறங்காட்டி இந்த சனி திசை மிகப்பெரிய யோக திசையாகத்தான் இருக்கு. சனி கூட எத்தனை டிகிரியில் சேர்ந்து நிற்கிது அப்படின்னா 8 டிகிரி, குரு 20 டிகிரி, 12 டிகிரியில் சேர்ந்து நிற்கிது. புதனோட ஒரே டிகிரியில் சேர்ந்து நிற்கிது. புதன் நட்பு கிரகம் தான், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. புதனோட சேர்ந்து நிற்கிற சனி நல்லது தான் செய்யும். குரு கூட சேர்ந்து நிற்கிற சனியும் நல்லது தான் செய்யும். வேறு எந்த பாவ தொடர்பும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அம்சத்திலேயும் குரு வீட்டில் புதனுடன் சேர்ந்து நிற்கிது, தனித்த புதனுடன். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த சனி திசை மிகப்பெரிய யோக திசையாக தான் இருக்கும். நல்ல முயற்சி எடுத்து நல்ல விதமாக முன்னேறி வருவீங்க. சனிக்குரிய தொழில் அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு.
சரி, அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம். பேபி சபாபதி, உங்களுக்கு சனி தசை மிகப்பெரிய யோக தசை. எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் போட்டுருவோம். பிரகாஷ், வணக்கம் ஐயா. வீட்டில் பண பிரச்சனையாக உள்ளது ஐயா. மற்றும் இப்போது நடக்கும் சுக்கிரன் திசை எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஐயா. 22/10/1989 10 AM திருவண்ணாமலை. பார்க்கலாங்க பிரகாஷ், உங்களுக்கு இந்த சுக்கிரன் திசை எப்படி இருக்குன்னு. இவங்க கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம்னா லக்னம் வந்து விருச்சிக லக்னம், ராசி வந்து கடக ராசி, பூச நட்சத்திரம். சுக்கிரன் திசை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி சுக்கிரன் இருக்குன்னு கேட்டிருக்கிறேன். அப்படி லக்னத்திலேயே சுக்கிரன் வலுத்து தான் நிற்கிது. சனியோட பார்வையும் இல்லை, செவ்வாயோட பார்வையும் இல்லை. 7 12ஆம் அதிபதி லக்னத்திலேயே நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு திசை தான் இந்த சுக்கிரன் திசை. சுக்கிரன் திசை உங்களுக்கு நடக்குதா? எப்போ நடக்குது? இப்போ சுக்கிரன் திசையில் சுய புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு. சுக்கிரன் திசையில் சுய புக்தி 2023 ஜனவரியோட முடிஞ்சது. இப்போ சூரியன் புக்தி முடிஞ்சது. இப்போ சந்திரனோட புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது. சுக்கிரன் திசை சந்திரன் புக்தி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சந்திரன் சொந்த வீட்டில் ஆட்சியாய் நிற்கிறது ஒரு பலமான ஒரு அமைப்பு தான். அதனால் இந்த சுக்கிரன் திசை சந்திர புக்தியுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வீடு, நில, சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகமான திசை தான். பயந்துக்க வேண்டியதே இல்லை. 20 வருஷமே உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கும். 2வது பாதியில் வெளியூர், வெளிநாடு போகிறக்கான அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா விரையாதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலம் இங்கெல்லாம் போகிறக்கான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். பிரகாஷ், உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது யூசர் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. வெளிநாடு போகும் ராசிக்காரர் யார் அப்படிங்கிற வீடியோக்கு. புதன் சனி இணைவு அவிட்டம் 2/9 பிளேஸ், சுக்கிரன் திருவோணம், செவ்வாய் உத்திரம் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதே இல்லை. பிறந்த தேதி நேரத்தை கொடுத்தீங்கனாலே நான் பலனே சொல்லிடுவேன். நீ அடுத்த கமெண்ட் அந்த மாதிரி கொடுங்க. இதெல்லாம் போய் உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமையுங்கிற வீடியோவுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது அதுலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான், எல்லாத்துக்கும் சரியாக இருக்காது. குரு சனி பரிவர்த்தனை எப்படி இருக்கும்? குரு சனி பரிவர்த்தனை நல்லா தான் இருக்கும். எல்லா பரிவர்த்தனையுமே ஒரு யோகமான அமைப்புகளை கொடுக்கும். அந்த கிரகம் நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் இருந்து பலம் தர மாதிரி தான் இருக்கும். சீதா தேவி 31/7/2024 மான்சூன் லாட்ரி டிக்கெட், மீனராசி, ரேவதி நட்சத்திரம். சீதா தேவி 10 கோடி விழுந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னவோ சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மான்சூன் லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். செந்தில் கணேஷ், உண்மை இவர் இந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமைங்கிற வீடியோவில் தான் கொடுத்துருக்கிறாரு உண்மை அப்படின்னு. கலை செல்வி இவங்க சும்மா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே வீடியோ தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமைங்கிற வீடியோ தான். எனக்கு 100% கரெக்டாக இருக்குது. அதே வீடியோவுக்கு தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமைங்கிற வீடியோவுக்கு தான். இவர் வந்து செம காமெடி அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது இட்ஸ் ட்ரூ, எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் கடகம், என் ஹஸ்பண்ட் ரிஷபம். அப்போ 2 பேர்த்துக்குமே கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. இந்த வீடியோவுக்கு தான் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. யூசர், என்னங்க சொல்கிறீங்க? இன்னும் கல்யாணமே கேள்விக்குறியாக இருக்குது. இதில் அன்பான அழகான இருக்கட்டும். நான் விருச்சகத்துக்கு 7ஆம் வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு. அதனால நல்ல அழகான அன்பான துணை கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். சுக்கிரன் வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படித்தான் கிடைக்கும். இந்துமதி சிரிச்சிருக்கிறாங்க. ட்ரூ. ஓகே, தேங்க்யூ. டியர் சார், குரு வக்ரம் என் ரேவதி. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பிறந்த தேதி நேரத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எதுக்கு அந்த கிரகம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. 6 முகம் அருளிடும் அருதினமும் 7 முகம். ஓம் முருகா போற்றி. நன்றி. எல்லா ஜோதிடம் சொல்கிறது தான். ஆனால் திக்பலம் உள்ள கிரகம் அவரது திசையில்லா புத்தியில்லா எதில் நன்மை? திசையில தான் நன்மைகளை செய்யும். புக்திகளில் திசைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பலன்கள் தான் வரும். அந்த திசைக்கு சாஷ்டாஷ்டகமாக இருந்ததுன்னா திக்பலத்தில் இருந்த கிரகமும் கெடுபலனைத்தான் செய்யும். அதனால் நல்ல பலனை திக்பலம் அடைஞ்ச கிரகம் தரணும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய திசை வரணும். அந்த திசையில் மட்டும்தான் யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். வினோத்குமார், டேட் ஆஃப் பர்த் 1989 11:30 சிதம்பரம்.
இவர் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வீடியோவில் இந்த கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. சரி பார்க்கலாம் அவர் வினோத்குமாருக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் இருக்குதா என்னங்கிறத. வினோத்குமார் கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மகர லக்னம், ராசி வந்து ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். திடீர் அதிர்ஷ்டத்துக்காகத்தான் கொடுத்துருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் செவ்வாய் அது சனியோட பார்வையில் இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் அமைகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 12ஆம் வீடும் கெட்டு 6ஆம் வீடும் கெட்டிருக்குது. அப்போ நீ 8ஆம் வீட்டில் கேது, அது எந்த சுபர் பார்வையும் இல்லை. 8ஆம் அதிபதி வேணால் உச்சமாகி நிற்கிது. அதுவும் அப்படி ஒரு பெரிய நல்ல பலன்களை செய்யாது. சரி, என்ன தசாபுக்திகள் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். தசாபுக்தி வந்து இப்போது குரு தசை நடக்குது. குரு தசையில் என்ன புக்தி நடக்குதுன்னா, குரு திசையில் சூரியன் புக்தி நடக்குது. சூரியன் ஒன்றுதான் 8ஆம் அதிபதியாகி உச்சமாகி நிற்குது. குரு 5ல் நிற்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த குரு திசை சூரியன் புக்தியில் ஏதாச்சும் சின்னதாக கிடைக்கும். சரி, அந்த குரு சுக்கிரனோட சேர்ந்து வலுவாக இருக்குது, புதனுடனும் சேர்ந்து தான் நிற்கிது, சந்திரனும் வளபிறை சந்திரன் தான். அதனால் குரு ரொம்பவுமே வலிமையாக தான் இருக்குது. இந்த குரு தசை வந்து உங்களுக்கு ஒன்றும் கெடுதலில் இல்லை, நல்லபடியாக தான் இருக்குது இந்த குரு தசை. இந்த குரு தசையில் சூரியன் புக்தியில் ஏதாச்சும் சின்னதாக பெரிய அளவுகளில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து 6, 12 சுத்தமாக கெட்டு போச்சு. 8ஆம் இடம் மட்டும்தான் ஓரளவுக்கு வலிமையாக இருக்குது. அதுலேயும் தசை வல்ல புக்தி தான் வந்திருக்குது. அதனால் பெரிய அளவில் ஆசைப்படாதீங்க. சின்னதாக கிடைக்கலாம், வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து கவிதா ஓம் சரவண பவா, ஓம் சக்தி துணை, ஓம் நமச்சிவாயா, ஓம். நன்றி. எஸ், கரெக்ட் சார், தேங்க்யூ. ஹம்சயோகத்துக்கு செட்டு டேட் ஆஃப் பர்த் 27/10/1990, 5:05 PM, வேலூர். என் பெயர் அருண். எனக்கு காதல் திருமணம் நடந்த பிறகு என் அப்பா அம்மாவுடன் பிரச்சனை அதிகமாக உள்ளது. என்னால் என் சொந்த ஊருக்கு கூட போக முடியவில்லை. தனி குடித்தனம்தான் இருக்கிறோம். 2 புறமும் பிரச்சனைகள் இருக்கிறது. இது எப்போது சரியாகும் என்று பார்த்து சொல்லுங்கள். பார்க்கலாங்க. செட்டு இவர் கொடுத்த பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்த்தோம்னா மேச லக்னம் வருது. ராசி வந்து மகர ராசி, திருவோண நட்சத்திரம். என்ன திசை நடக்குது? 7ல் சுக்கிரன் ஆட்சியாகி நிற்கிது. அதனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் அது 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து நிற்கிது. சரி, என்ன தசா புக்திகள் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். குரு தசை நடக்குது. குரு திசையில் என்ன புக்தி? குரு திசையில் குரு புக்தி முடிஞ்சு சனி புக்தியும் முடியல. சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்குது. குரு வந்து 4ஆம் வீட்டில் உச்சமாய்த்தான் நிற்கிது. குரு பாக்கியாதிபதி தான், விரையாதிபதியும் கூட. வீடு கொடுத்த சந்திரனும் வலுவாக வளர்பிறையில் ராகு கூட சேர்ந்து நிற்கிது. கரெக்ட். இப்போ குரு திசையில் சனி புக்தி. சனி சாஷ்டாஷ்டகமாக 9ஆம் வீட்டில் நிற்கிது. குருவுக்கு 6ல். குரு திசையில் இந்த சனி புக்தி கண்டிப்பாக இடைஞ்சல்களை பண்ணும். சனி புக்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் புக்தியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா துணை கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 7ல். அதனால சின்ன சின்ன தகராறுகள் வரும். இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் வந்தாகணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கல்ல, அதனால இந்த பிரச்சனைகளை பார்த்து தான் ஆகணும். சனி திசை கொஞ்சம் இடைஞ்சல்களை தரவே தான் செய்யும். ஏன் அப்படின்னா குருவுக்கு அது 6ஆம் வீட்டில், அது 10, 11ஆம் அதிபதியாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து செவ்வாய் பார்வையும் வாங்கி நிற்கிது. இந்த சனி புக்தி வந்து முடியணும். அப்போ இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு திசையில் சனி புக்தி இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் புதன் புக்தி 2027 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அப்போ டிசம்பருக்கு அப்புறம் உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும். சால்வ் ஆனாலும் புதன் புக்தி அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை செஞ்சிடாது. ஏன்னா 3, 6க்கு அதிபதி. அதனால் வந்து அது துணை கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், இல்லை வேலையில் ஏதாச்சும் இடைஞ்சல், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த புதன் புக்தியும் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை தரும். இது எல்லாத்துலேயுமே தாண்டி கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஏன்னா திசை யோக திசை தான். அதே மாதிரி லக்னம் வந்து மேச லக்னம் ஒன்றும் தப்பில்லாமல் தான் இருக்குது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் நிற்கிறது ஒரு தப்பில்லாத ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி லக்னத்தை சுக்கிரன் பார்க்குறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த குரு திசை சனி புக்தி புதன் புக்தி 2 முடியணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பிரச்சனைகள் முடியும். முக்கியமாக சனி புக்தி முடியணும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கான அமைப்புகளே வரும். அடுத்தது முரளி கிருஷ்ணா. டேட் ஆஃப் பர்த் 8/10/1987, 4:45 PM, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். என் பெயர் ராஜ்குமார். எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்?
எந்த திசையில் வரன் அமையும், எப்படி அமையும் என்று சொல்லுங்கள் ஐயா. இந்த திசை எந்த திசையில் அமையிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எந்த திசையில் 4 திசையில் எந்த திசையில் கிடைச்சாலும் கட்டிக்குங்க. சரி, எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முரளி இவங்க கொடுத்த பிறந்த தேதி 8/10/1987 4:45 PM. லக்னம் வந்து மீன லக்னம், ராசி வந்து மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 8ல், ஆனால் வந்து மறைஞ்சாலும் சுக்கிரனோட சேர்ந்து குரு பார்வையில் தான் நிற்கிது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, சூரியனும் சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் தான் கொஞ்சம் லேட்டாக இருக்கான அமைப்பு. அதே மாதிரி ராசிக்கு 8ல் சனி இருக்கிறதும் கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு அமைப்பு தான். ராகு கேதுக்களும் 7ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்குது. சரி, என்ன தசாபுக்திகள் நடக்குதுன்னா சந்திரனோட திசை தான் நடக்குது. சந்திரனோட திசையில் இப்போ கேது புக்தி நடக்குது 2024 ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனோட புக்தி. சந்திரன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அது குருவோட சேர்ந்து குடும்பஸ்தானத்திலேயே தான் இருக்குது. அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு டைமு தான். சரி, சந்திரன் திசையில் கேது புக்தி வந்து உங்களுக்கு சாஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கேது புக்திலாம் ஆகாது. அப்போ ஆகஸ்ட் முடிஞ்சு சுக்கிரன் புக்தியில் கண்டிப்பாக திருமணம் ஆயிரும். 8ஆம் வீட்டில் இருந்தாலும் திருமணம் கண்டிப்பாக ஆயிரும். கொஞ்சம் தூரத்தில் அமையும், எவ்வளோதான். இந்த சந்திரன் திசை சுக்கிரன் புக்தி, அதாவது 10வது மாதத்துக்கு அப்புறம் இந்த பிறந்தநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் மும்முரமாக பொண்ணு பாருங்கள், சீக்கிரமே உங்களுக்கு அமைஞ்சிரு. 2025 உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். மோதிலால், வணக்கம் ஐயா, என் பெயர் மோதிலால். நான் கட்டிய வீட்டை ஏமாற்றி வேறொருவர் வாழ்கிறார். அவர்களை வெற்றி கொள்ள அந்த வீட்டில் மறுபடியும் வாழும் வாய்ப்பு உள்ளதா பார்த்து சொல்லுங்க. 18/7/1996, டைம் 11:54 PM, வேலூர். அது எப்படிங்க நீங்கள் கட்டின வீட்டில் வேற ஒருத்தவங்க வந்து வாழ முடியும்? சரி, என்னன்னு பார்க்கலாங்க. உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் ரொம்ப பாதிப்பாயிருக்கு. அதில் போய் 6ஆம் அதிபதி இருக்கலாம், பார்க்கலாம். மோதிலால் இவர் கொடுத்த பிறந்த தேதி ஜாதகம் பார்த்தோம்னா மேச லக்னம், ராசி வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம். 4ஆம் அதிபதி 5ல், 4-5 பரிவர்த்தனையாகி வலுவாக நிற்குது 4ஆம் இடம். சரி, 4ஆம் வீட்டில் புதன் இருக்குது, 5ஆம் அதிபதியும் இருக்குது, புதனும் 6ஆம் அதிபதி. ஏன்னா புதன் அங்கே போய் நிற்கிறது கொஞ்சம் தப்பு தான். அப்போ புதன் சம்மந்தமான தசா புக்திகளில் இந்த மாதிரி நம்ம கட்டின வீடு கடன் பிரச்சனைகளில் வரலாம், இல்லை ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வரலாம், இல்லை புதனுங்காட்டி அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும். டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் தப்புகள் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுடைய எதிரி அதை வந்து இந்த டாக்குமெண்ட்டை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளை பண்ணியிருப்பார். சரி, என்ன திசா புக்தி நடக்குதுன்னா சூரியன் திசை தான் நடக்குது. இப்போ சூரியன் திசையில் என்ன புக்தி? சூரியனோட திசையில் புதன் புக்தி. புதன் புக்தி தான் இடைஞ்சலே உங்களுக்கு. இந்த நவம்பர் வரைக்கும் இந்த இடைஞ்சல்கள் இருக்கும். நவம்பரை தாண்டி தான் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் அதிபதி 4ல், 6ஆம் அதிபதியோட சேர்ந்து நிற்குது. இந்த புதன் புக்தி முடிஞ்சதுலேருந்து, அதாவது இந்த டிசம்பருக்கு அப்புறம் உங்களோட சொத்து கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக வம்பு வழக்கில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன் அப்படின்னா 3ஆம் வீட்டை குரு பார்க்குது, சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பார்க்குது. அதனால வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஆனால் இந்த டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை. அந்த இடத்த நீங்கள் பிடிக்கிறதுல சிரமங்கள் இருக்குது. இந்த டிசம்பருக்கு அப்புறம் 2025 கேஸ் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக வரும். சரி, அடுத்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். மோதிலால், கண்டிப்பாக உங்கள் வீடு உங்களுக்கே மறுபடியும் வருங்க. ரூபி, ஹை சார், நான் காதல் திருமணம் செய்து கொண்டேன் ஐயா. நான் என் குடும்பத்துடன் மீண்டும் சேர்வேனா மற்றும் நான் வாழ்வில் முன்னேற்றம் அடைவேனா? 23/3/2005, 1:30 PM, ஆம்பூர். 23/3/2005. இன்னும் வந்து ஒரு 20 வயசும் கூட ஆகலை, 19 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? எதுக்கு காதல் கல்யாணம் பண்ணணும்? ஏன் பெற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாத உங்களுக்கு? ஏன் உங்களுடைய ஜாதகம் பார்த்தோம்னா லக்னம் வந்து மிதுன லக்னம், லக்னத்திலேயே சனி. ராசி வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சிம்ம ராசினாலே சொன்ன வச்சே கேட்கவே மாட்டாங்க.
என்ன திசா புக்திகள் நடக்குதுன்னா சுக்கிரன் திசை தான் நடக்குது. இந்த சுக்கிரன் கண்டிப்பாக இந்த காதலை பண்ணி விட்டுட்டு தானே போகும். இப்போ சுக்கிரன் திசையில் இன்னும் புக்தி, சனி புக்தியில் திருமணம் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதன் புக்தி ஓடுது. சுக்கிரன் திசை புதன் புக்தி. சுக்கிரன் திசை புதன் புக்தியெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. புதன் குரு பரிவர்த்தனையில் தான் இருக்குது. சனியோட பார்வையில் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை. சுக்கிரன் திசை புதன் புக்தி. வீட்டோட சேர்வீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்வீங்கம்மா. இந்த புதன் புக்தியிலேயே சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சேர்த்திக்குவாங்க. போய் நீங்களே பேசுங்க, சேர்ந்துக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறுவனான்னு கேட்டீங்க. சுக்கிரனோட திசை புதன் புக்தி, அதுக்கப்புறம் கேது புக்தியோட சுக்கிரனோட திசை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வர சூரியனோட திசை. சூரியன் திசை குரு பார்வையில் ரொம்ப வலுவாக இருக்குது. அரசு சம்பந்தமான வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும் சூரியனோட திசையில். அதுக்கப்புறம் வர சந்திரனோட திசையும் யோக திசை தான். ஏன்னா வளர்பிறை சந்திரன் தான். அதுக்கப்புறம் வர செவ்வாயும் கூட உச்சமாகி குரு வீட்டில் தான் நிற்கிது. குருவோட பார்வையில் இருக்குது. அதனால இந்த செவ்வாயும் யோகமாக இருக்குது. ஆக 23 வருஷம் நல்ல யோக திசா புக்திகள் ஓடுது. அதுக்கப்புறம் வர ராகு கூட செவ்வாய் வீட்டில் உச்சனோட வீட்டில் நிற்கிறங்காட்டி அந்த ராகு திசையும் நல்லா இருக்குது. இனி வர காலங்கள் எல்லாமே யோகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. வீட்டோட கண்டிப்பாக சேருவீங்க. ஆக இது வரைக்கும் கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியாச்சு. இனி அடுத்த கமெண்ட் நம்ம இனிமேல் புதுசாக யாராச்சும் பண்ணிங்கன்னா நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய கேள்வியும் சேர்த்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிளானட் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.